இட்லி மாவு அல்லது தோசை மாவு புளிச்சிருச்சுன்னா அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம். இப்போ என்கிட்ட 1/2 கப் இட்லி மாவு லைட்டாக புளிச்சிருச்சு. அதோட நான் இன்றைக்கி 3 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உப்பு நான் சேர்க்கலை, ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டனால உப்பு சேர்க்கலை. நீங்கள் மாவில் உப்பு போடாட்டி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மாவு மிக்ஸை வந்து நம்ம எப்பவும் போல் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இதோட சுற்றி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு தோசை நல்லா வெந்துருச்சு, அது இன்னொரு பக்கம் திருப்பி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாம்பார் எல்லா விதமான சட்னிக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.